வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அதை சில விஷயங்களை சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ த ஆர்ட் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் டேக்கிங் நோட்ஸ். இப்போ புது சிலபஸாக இருந்தாலும் சரி, பழைய சிலபஸாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி படிக்கணும், எந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் படித்தேன், என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு பிஜிடிஆர்பிக்கும் பாலிடிஆர்பிக்கும் என்னென்ன சோர்ஸ் ஆஃப் புக்ஸ் நான் படித்தேன், எப்படி நோட்ஸ் எடுத்தேன், எதுக்கப்புறம் ஸ்டடி நோட்ஸ் எப்படி இருக்கும், ரீகால் நோட்ஸ் எப்படி இருக்கும், ரிவிஷன் நோட்ஸ் எப்படி இருக்கும், மைக்ரோ நோட்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். அதை நான் இப்போ திரும்பவும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இப்போ நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி, இப்போ புதுசாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நான் நம்மளோட சேனலை திரும்ப ஷேர் பண்ணும் அப்படின்ற ஐடியாவோட தான். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் ஹவு டு ஸ்டடி போம், ஹவு டு ஸ்டடி ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி சீக்வன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதையுமே நிறைய பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆர்ட் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் டேக்கிங் நோட்ஸ் அப்படிங்கும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி புக்ஸை படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி புக்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணி படித்தேன், ஓவரால் கவரேஜ் எப்படி இருந்துச்சு, தனிப்பட்ட ஒரு சோர்ஸ் மெட்டீரியலோ ஒரு சென்டரோட மெட்டீரியலோ இல்லை ஒருத்தரோட மெட்டீரியலோ இல்லாமல் ஓவராலாக நான் எப்படி படித்தேன், அந்த புக்லேருந்து நான் என்னோட நோட்ஸ் எப்படி இருக்கும், 10 வரைக்கும் உள்ள நோட்ஸை கொடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 10 வரைக்கும் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒவ்வொரு யூனிட்லேருந்து எப்படி ரிவிஷன் நோட்ஸ் இருக்குது, ஸ்டடி நோட்ஸ் இருக்குது, ரிவிஷன் நோட்ஸ் இருக்குது, ரீகால் நோட்ஸ். ஸோ எப்படி படித்தேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா, என்னோட யூனிட் வைஸ் நோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி நோட்ஸ் எழுதுனீங்க, என்ன மெட்டீரியல் படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க, அவங்க நோட்ஸ் தரீங்களா இல்லை உங்களோட மெட்டீரியல் தரீங்களான்னு சொல்லிட்டு. நான் பொதுவாக தனிப்பட்ட ஒரு மெட்டீரியல் ரிலேபிள் பண்ணி படிக்கல. டெஸ்ட் ஒரு இதில் எழுதி பார்த்துருப்பேன், நிறைய டெஸ்ட் நிறைய இதில் வீக் டெஸ்ட் மந்த் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பேன். ஆனால் பட் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோடது. எந்த கோச்சிங் கிளாஸோ எந்த 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 தனிப்பட்ட நபரையும் சாராம நம்மளோட நமக்கு எந்த மாதிரி படிச்சா பிடிக்குமோ அந்த மாதிரியான விஷயத்துல தான் நான் படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் நமக்கு இங்க இது ஒவ்வொரு யூனிட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிட்டோட நோட்ஸு. இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிருக்கும். நம்ம படிச்சு நமக்கு எப்படி படிச்சா மைண்ட் மேப், கான்செப்ட் மேப் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோட நோட்ஸை. அந்த மாதிரி போட்டு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இதுல ஒரு 5 பேஜஸ் தான் இருக்கும். இதை பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த 1 யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கன்சாலிடேட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ இது அடுத்து ரொம்ப முக்கியமான இது. அடுத்து காமன் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் பப்ளிஷிங் இயர்ஸ், டேட்ஸு, அதுக்கப்புறம் டைம் லைனு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக காமன் டாபிக்ஸாக போட்டு எழுதியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் புக்கு. இப்போ இது ஆண்ட்ரேயா டேல் சார்டோ, ராபர்ட் ப்ரௌனிங்கோடத சண்முக கணிங்கிறவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஃபுல் டெக்ஸ்டையும் ரீட் பண்ண மாதிரி தான், ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் தான் நான் அந்த நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். அதை தான் ரிவிஷன் பண்ணேன். அதுக்கடுத்து டெஸ்ட் ஒரு சில டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் கிட்ட எழுதி பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளே கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி எம்சிக்யூஸ் இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, இது இந்த நோட்ஸை நம்ம கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம 90% சக்சஸ் ஆயிடுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்க. லாஸ்ட் 1 மந்த் என்ன ரிவிஷன் பண்ணணும், லாஸ்ட் 15 டேஸ் என்ன ரிவிஷன் பண்ணணும், லாஸ்ட் 3 டேஸ் என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ நான் லாஸ்ட் 3 டேஸ் அப்படின்னா எனக்கு இது 3 மட்டுமே பார்த்தாலே போதும். லாஸ்ட் வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 3 மட்டும் நான் ரிவிஷன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்படிதான் நான் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் படித்தேன், நான் பிஜி டிஆர்பிக்குமே படிச்சிருக்கேன். ஸோ ரெண்டோட நோட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் இதை ஷேர் பண்றேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். ஸ்டே டியூன் வித் மீ ஃபார் அதர் வீடியோஸ். இப்போ நம்ம கண்டினியூஸாக இந்த வீடியோஸ்ல என்னன்னா ஒவ்வொரு முக்கியமான யூஜி டிஆர்பி டாபிக்ஸும் போட்டுட்டு இருக்கோம், பிஜி டிஆர்பி டாபிக்ஸும் போட போறோம். அடுத்து டைம் லைன் பத்தி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி, பாருங்க. இப்போ அந்த டைம் லைன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதை, ஜென்ரலா வரக்கூடிய டைம் லைன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன் வித் மீ. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஆக்சுவலாக ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் திரும்ப போட்டிருக்கேன்.
ஸோ இதில் வந்து நமக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணும், அதை இப்போ யூனிட் 10ன்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும், அந்த யூனிட் 1ன்னா எப்படி எதை நம்ம ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்த்தோன்னா எது ஈஸியாக இருக்குது, எது கஷ்டமாக இருக்கிறத எப்படி ரிவிஷன் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது. ஸோ 3 டேஸ்க்கு முன்னாடி எதெல்லாம் படிக்கணும், 10 டேஸ்க்கு முன்னாடி எதை படிக்கணும், லாஸ்ட் 1 டேல எதை மட்டும் திருப்பி பார்க்கணும், ஆத்தர்ஸ் யார், பர்த் டேட் என்ன, டெத் டேட் என்ன, பப்ளிகேஷன் ஆஃப் த ஒர்க், ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க் என்ன, இந்த மாதிரி தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.